வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு சினிமா துறையில் ஒரு உண்மையான ஆணின் குரல் வெளிப்பட்டிருக்குது. அவர் பேர் அஜய் ஞானமுத்து. இவர் 4 படங்கள் எடுத்திருக்காரு. முதல் படம் வந்து டிமாண்டி காலனி, அப்புறம் இமைக்கா நொடிகள், அப்புறம் கோபரா, அப்புறம் திருப்பி டிமாண்டி காலனி பகுதி 2. இந்த 4 படத்தை இயக்கிய அந்த இளம் இயக்குனர் தான் உண்மையான ஒரு தமிழ் ஆண்மகன் என்று நிரூபிச்சிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஜனநாயகன் படத்துக்கு இந்த எதிர்ப்பு வந்திருக்கு இல்லையா, இந்த சென்சார் போர்டு வந்து ஒரு படத்தை வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறதுனால அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு நபரை மட்டும் வைத்து எடுக்கக்கூடிய படம் அல்ல. ஒரு படத்தில் எத்தனை கலைஞர்கள், எத்தனை தொழிலாளர்கள் இதில் வந்து அதை நம்பி அவங்க பழப்ப நடத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது யாரோ ஒரு தனிநபர் லாபத்திற்காக பவரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு துணிச்சலான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். அதாவது இது விஜய் படம் அப்படின்றத தாண்டி நாளைக்கு எல்லாருக்குமே இந்த நிலைமை வரும் இல்லையா, ஒரு தனி நபரை முடக்குவதற்காக இப்படி பண்ணுறாங்கன்றது வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. சக கலைஞர்கள் பெரிய பெரிய ஸ்டார்லாம் இருக்காங்க தமிழில் படத்தில் வந்து பயங்கரமான வசனம் பேசுகிற ஆட்கள்லாம் இன்றைக்கி மூடிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. சிம்பு ஏதோ ட்வீட் பண்ணியிருக்குதா கேள்விப்பட்டேன் இந்த படத்துக்கு ஆதரவாக. முதல் குரல் வந்து இவர்கிட்ட தான் வந்திருக்குது. இந்த மாதிரி இளைஞர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.